சமத்துவ மக்கள் கட்சியின் பொது அசைவ விருந்தினை அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான சரத்குமார் கும்பகோணத்தில் தொடங்கி வைத்து பரிமாறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்த அணியுடன் கூட்டணி என்பது குறித்து ஒரு வாரத்தில் அறிவிக்க உள்ளதாக தெரிவித்தார். சமத்துவ விருந்தின் அடிப்படை நோக்கமே நாங்கள் பேசும்போது சொன்னேன், சமத்துவத்தை பரப்புகின்ற ஒன்று, அனைவரும் ஒற்றுமையை வளர்ப்பதற்கு ஒற்றுமையாக இருப்பது எப்படி என்பது இது ஒரு கட்டமாக எடுத்துக்கொண்டு இது சமத்துவத்தை தொடர்ந்து நம் வாழ்நாள் முழுவதும் நாம் இயன்றவரை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த சமத்துவ விருது நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க என்ன கேட்கணும் அது திருச்சி விமான நிலையத்தை நான் கூட்டத்தில் பேச திருச்சி விமான நிலையத்தை நேற்று உயர்மட்ட குழு கூட்டம் நடந்தது. 19 பேர் கொண்ட அந்த குழு அவங்களுடைய கருத்துக்களை என்னிடம் சொன்னார்கள். அந்த கருத்துக்களை நான் உட்கார்ந்து தீர ஆலோசித்து அது முடிவெடுக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டோம். அது இன்னொரு ஒரு வாரத்தில் அது முடிவெடுக்கணும். ஏன்னா ஒற்றை கருத்து இருந்தால் நாம் உடனடியாக முடிவெடுத்திருக்க முடியும். ஒற்றை கருத்து இல்லை. அந்த ஒற்றை கருத்து இல்லாதனால் என்னென்ன கருத்து சொல்கிறாங்க, எதற்காக சொல்கிறார்கள், இது எதுல பயணிச்சா நம்ம இனி எடுக்கின்ற முடிவு சிறந்த முடிவா இருக்கணும். இயக்கம் 16 ஆண்டுகளை கடந்து 17ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்னும் வருகிற முடிவு வெற்றி முடிவா இருக்கணும். we should be a power center அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. அது எப்படி நம்ம பயணிக்கணும்ன்றத தீர ஆலோசித்து மீண்டும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களை சந்திச்சு என்னுடைய கருத்து சொல்றேன், அது ஒப்புதலா இருந்தா உடனே அறிவிச்சலான்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இன்னைக்கு முன்னாள் நாள் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொன்னேன், டெல்லி அரசு செவிசாய்த்து என்ன கேட்கிறாங்க அது நியாயமான ஒன்றை உடனடியாக நிவர்த்தி செய்வதும், அவர்களுக்கு கருத்து சொல்ல வேண்டியிருந்தால் அந்த மாற்று கருத்து இருந்தால் அதையும் விவரமாக எடுத்து சொன்னால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதான் இப்ப பேசிட்டு இருக்கேன் சகோதரர். நேற்று உயர்மட்ட குழு கூட்டம் நடந்திருக்கிறது. ஒற்றை கருத்து வராதனால் ஒரு வாரத்துக்குள்ள நான் அவங்க சொன்ன கருத்தெல்லாம் மனதில் தாங்கி எப்படி முடிவு எடுக்கணும் என்பதை சிந்தித்து காலம் இருக்கிறேன். அடுத்த மாசம் 12ஆம் தேதிக்கு மேலதான் அறிவிப்பே வரப்போகுது. நம்ம பொறுமையா இருந்து தூரம் முடிவு எடுப்போன்ற முடிவுக்கு வந்திருக்கோம். அவர் 2026 தான் வர, அதுக்குள்ள தாக்கம்ன்றது எப்படி சொல்ல முடியும்? பட்ஜெட்டை பத்தி ஏற்கனவே அறிக்கை கொடுத்திருக்காங்க. 8.33 லட்சம் கோடி கடன்ல தமிழகம் இருக்கு. அதுக்கு வரவு குறைவா இருக்கு, செலவு அதிகமா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் இலவசம் 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 என்று பற்றாக்குறையில் இருக்கும் போது இலவசம் கொடுக்கறது எந்த வித நியாயம் தெரியல. அதுதான் நான் மேலோட்டி காட்டியிருக்கேன். எந்த ஒரு பணியும் நம்ம தொழில் வளம் பெருக்க வேண்டும், தொழிற்சாலைகள் உருவாக வேண்டும், வரவு வரணும். அதுக்கு எப்படி ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி தொழில் வளத்தை பெருக்கி வருமானத்தை பெருக்க வேண்டும் என்ற திட்டங்கள் இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து. அது துரதிருஷ்டமான ஒன்று. கவர்னர் அரசு என்ன சொல்லுதோ அதை கவனித்து உடனடியாக எந்த ஒரு கோப்பாக இருந்தாலும் அவர்கள் அனுமதி தந்து கொடுக்கிறது தான் கவர்னருடைய வேலை. அது முட்டுக்கட்டையாக இல்லாமல் சுமூகமாக நடப்பதற்கு அரசு எடுக்கின்ற முடிவு. அவங்க அது விவரமாக பேசி உடனடியாக தீர்வு காண்ற நிலையில் தான் கவர்னர் இருக்காரு. அது சுமூகமாக நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நடக்க வேண்டும். தமிழகத்தோட செயல்பாடு, தமிழக அரசோட செயல்பாடு, தமிழக அரசு செயல்பாடு சொல்லிட்டு அது எந்த ஒரு முன்னேற்றம் 8.33 போயிடுச்சு. 5ல இருந்து 6ல இருந்து இப்ப 7 இப்ப 8.33 லட்சம் கோடி கடன்ல இருக்கும். இந்தியாவோட கடன் 14 லட்சம் கோடி, தமிழ்நாட்டோட கடன் 8.33 லட்சம் கோடி. அப்ப இது ஒவ்வொரு தமிழக குடிமகன் ஒவ்வொரு மேலும் தலையில ஒரு கடனோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எப்படி, அதுக்கு முற்போக்கு திட்டங்கள் என்ன, இந்த திட்டங்களால் நம்ம 8.33 இன்னொரு 5 வருஷத்தை தீர்த்து வைக்க முடியும்ன்றது யாருமே ஒரு திட்டத்தை வகுக்க மாட்டேங்கிறா என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. முதல்ல கூட்டணி பேசுறோம். கூட்டணி எல்லாம் பேசின பிறகு எத்தனை இடத்தில் நின்றால் நான் வெற்றி பெற முடியும் என்று எனக்கு இலக்கு வேணும். அந்த கூட்டணி எந்த இயக்கத்தில் சேர்க்கிறோமோ அந்த இயக்கமும் வெற்றி பெற சூழல் உருவாக வேண்டும். இதெல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும்.